शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ओम भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमः। ओम शौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं शौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருவார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குருவரில் குழுவில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. இன்னைக்கு ஒரு குறள் பார்ப்போம். பல்லார் முனியர் பயனில சொல்லுவார் எல்லாரும் எல்லப்படும். அதாவது ஏதோ யூஸ் இல்லாத, அதாவது உபயோகமே இல்லாத வார்த்தைகளை பேசுறவங்க அவங்க யார் வாயில இருந்து அந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு யூஸ் கூட இருக்காது. ஒண்ணு புலம்பல், இந்த மாதிரி இந்த குறை சொல்றது, எதுவுமே பயன் தரக்கூடியதாக இல்லாத வார்த்தைகள் யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாராலையும் இகழப்படுவார்கள், எல்லாரும் அவங்கள கேவலமா பேசுவாங்க அப்படின்ட்டு தெய்வ புலவர் இங்க சொல்றாரு. ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு வந்துருவோம். ஒரு இந்த ஆன்மீகத்துல இருக்கவங்களுடைய எல்லாரோடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்னா, மௌன நிலையை அடைஞ்சிடணும், மௌன நிலையை நான் அடைஞ்சிடணும். மௌன குரு, எவ்வளவோ பேர் நம்ம பாக்குறோம். மௌனத்திலேயே உன்னதமா இருப்பாங்க, மௌனத்துல பரமானந்த நிலையில இருப்பாங்க, அவர் மௌன குரு. இதெல்லாமே நம்ம நிறைய வார்த்தைகள் இதை வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். சோ எல்லாருடைய நோக்கமும் அந்த மௌன நிலையை அடையணும் அப்படின்றதுதான். அப்ப அந்த எல்லாராலையும் அந்த மௌன நிலையை அடைய முடியுமா? இதுல என்ன கஷ்டம்? பேசாம இருந்தா மௌனம், இதுதானே அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச ஒரு மௌனம். எப்படி இந்த புற உருவம் மட்டும் கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மௌனம் அப்படின்னு பார்த்தா எது அப்படின்னா, நான் இந்த 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு எப்படியும் 6 மணி நேரம் நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு நாளைக்கு நான் எப்படியும் ஒரு 6 மணி நேரம், 6 to 7 மணி நேரம் நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு. அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னா, ஆமா நான் அந்த நேரம் தான் தூங்கிடுவேனே. இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருடைய மௌனம் அப்படின்றது. இந்த மௌனம் அப்படின்னா என்ன, நமக்கு என்ன புரிதல் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு காலையில இன்னைக்கு மௌனமா இருக்க போறேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு மணி நேரம், இந்த 6ல இருந்து 7 இல்லைன்னா 8 to 9 இந்த மாதிரி எல்லாமே நான் இந்த டைம்ல நான் மௌனமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் ஒரு மௌன விரதம் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க. இது எல்லாம் எவ்வளவு ஒரு உண்மையிலேயே இது எப்படி கணக்கு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய இடத்துல பாக்குறேன். ஒரு நாள் இருக்கிறதே இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒரு நாள் முழுக்க இருந்தா கூட அது மௌனம் கிடையாது அப்படின்றதுதான் இந்த ஆன்மீகத்துல உண்மையான நிலையா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 1 மணி நேரம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு கணக்கு எல்லாமே என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா இந்த மௌனம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்குன்னா, ஓகே நான் நாளைக்கு மௌனமா இருக்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா வேலையும் யார் யார்கிட்ட நாளைக்கு யார் யார்கிட்ட நம்ம பேசணுமோ
இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். நீ காலையில 9 மணிக்கு இந்த வேலை பண்ற, நீ 10 மணிக்கு இந்த வேலை பண்ற, நீ இங்க கடைக்கு போற, இப்படி இது பண்ற. முத நாளே வந்து எல்லார்கிட்டயும் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. என்னென்ன நம்மளுடைய மூளைக்கு எட்டுதோ அத்தனையையும் நம்ம ப்ரீ பிளான்டா எல்லாமே வந்து இத இப்படி அது அப்படின்ட்டு எல்லாமே வந்து செயல்படுத்துறோம். செயல்படுத்தி வச்சிடுறோம். ரெடியா ஊருக்கு போற மாதிரி. ஆமா. கரெக்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஊருக்கு போற மாரி எப்படி வந்து துணிமணி எடுத்து வச்சு, பேஸ்ட்டு, பிரஷ்ஷு 3 நாளைக்கு போறோம்னா 3 நாளைக்கான ட்ரெஸ்ஸு, என்ன அங்க என்னென்ன தேவைப்படும்? இப்ப வந்து வெக்கேஷன் போறோமா, ஒரு வின்டர் அந்த மாரி ஒரு மலை பிரதேசமா, அதுக்கேத்த ஸ்வெட்டரு அந்த மாதிரி எல்லாமே ப்ரீ பிளான்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கிற மாரி, இந்த மௌனத்துக்கும் நம்ம ப்ரீ பிளான்டா எல்லாமே டிசைன் பண்ணி மறுநாள் இப்படி இப்படி இருக்கணும்னு வரைக்கும் டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகேயா? சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு சௌகரியப்பட்ட ஒரு நாள்ல என்ன நல்ல வசதியா ரூமையும் சாத்திக்கலாம் நம்ம. இப்ப எல்லாமே வந்து ஒரு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் அது மாரி எல்லாம் வேற வந்துருச்சு. சோ அடுத்தவங்க கூட கான்டாக்ட் பண்ணாம நம்மள நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு பேசாம இருக்கிற அ அந்த ஒரு இதுதான் மௌனம் அப்படின்ற மாரி நம்மளுடைய புரிதல் இருக்கு. அதுக்கு பேரு நான் இன்னைக்கு மௌனம் அனுஷ்டிக்கிறேன். அ நாம விரும்பக்கூடிய அந்த நேரத்தில், நாளைக்கு எனக்கு நெறைய வேலை இல்ல. நாளைக்கு ஆஃபீஸ் போற வேண்டிய வேலை இல்ல. ஆஃபீஸ் போனா எல்லார் கூடயும் பேசணும். நான் ஆஃபீஸ் போகல. சோ வீட்ல நான் வந்து நான் மட்டும் தான் இருக்கேன். வீட்ல வந்து மத்தவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. சோ நான் அன்னைக்கு மௌன விரதம் இருக்கேன். இப்படின்னு நமக்கு சௌகரியப்பட்ட நாள்ல நம்ம வந்து அத எல்லாமே சொன்ன மாரி முதல்ல சொன்ன மாரி ப்ரீ பிளான்டா எல்லாமே டிசைன் பண்ணிட்டு, அழகா இத இன்னொரு மாரி கூட சொல்லலாம். தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப சம்மர் சீசனா ஏசி ஆன் பண்ணிட்டு, நல்லா கரெக்ட்டான டெம்பரேச்சர்ல வச்சுட்டு, தூங்குனா எவ்ளோ ஒரு இதா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த மௌனத்த வந்து அதுக்கு பேரு தான் மௌன விரதம். நான் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறேன். இது எல்லாமே ஆ நம்மளால புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பேரு உண்மையான மௌனம் விரதமா அப்படின்னா, இல்ல. இது வெறும் புற இதுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒண்ணுதான். புறத்தோற்றம் மட்டும் தான். இந்த மௌனம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுடைய புறத்தோற்றம். அப்ப அதுக்கு வேற வேற தோற்றம் இருக்கான்னா, ஆமா வேற வேற தோற்றம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, 3 வகையான மௌனம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, முதல்ல தான் நம்ம பார்த்தது இந்த உடலின் மௌனம். ஓகேயா? அத இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மௌனம் என்ன அப்படின்னா, மனதின் மௌனம். சரி. 3 ஒன் என்ன அப்படின்னா, ஆன்மாவின் மௌனம். உடலோட மௌனம்னா தான் என்ன அப்படின்னா, உடல் வந்து பேசாம என்ன ரிலாக்ஸ்டா இல்ல ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அது உடலோட மௌனம். அது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு, நான் அதான் பேச மாட்டேன். இதுல இந்த மௌன நிலையில இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைம் தான் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா அப்படியே அபாரமா கோவம் வரும். ஜாடையில இப்படி காட்டுவாங்க, அப்படி ஜாடையில திட்டுவாங்க. இப்படி எழுதி காட்டுற மாரி காட்டுவாங்க. சோ, அவங்க வாய் மட்டும் தான் பேசாம கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களே. பேசாம இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த வாயில வார்த்தை துடிச்சுக்கிட்டு இருக்கும். அத கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா, உடலோட மத்த அங்கங்கள் அத்தனையுமே பேசும். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறப்பயோ, இல்ல அவங்க ஏதோ தப்பா பண்ணிட்டாங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இது எல்லாமே நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்ப அந்த வாய் அப்படின்ற அந்த ஒரு அவயத்த தவிர மத்த அங்கங்கள் அத்தனையுமே பேசிட்டு தான் இருக்கு. அது எப்படி வந்து மௌனமா இருக்கும்? இல்ல எழுதி காட்டுவாங்க. சில பேர் வந்து எழுதி காட்டுவாங்க. அது அதுவும் மௌனத்துல கிடையாது.
சரி. அப்ப உடல் எடுக்கிற மௌனமே இதுல எல்லாம் சேர்த்து கிடையாது. இதுல எல்லாம் இன்க்ளூட் ஆகல. புரியுதா? இப்படியெல்லாம் பண்றனாலே அது வெறும் அந்த புறத்தோற்றத்தில் ஒரு மௌனம்னு பார்த்தோம் இல்லையா? அதுவே அது கிடையாது. அதுவே கேன்சல். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம மனதின் மௌனம் அப்படின்ட்டு. அத உடலின் மௌனமே வேற டிசைனு. வேற அதுக்கு வந்து அதோடைய ப்ரொசீஜரே வேற. அதுக்கே இங்க அந்த புறத்தோற்றத்தில் இருக்கும் மௌனத்தையே நம்ம சரியா கடைபிடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் மனதின் மௌனம். மனதின் மௌனம் அப்படின்றப்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ஒரே லைன்ல இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா மனதில் எந்த எண்ணங்களையும் மனம் வந்து தோற்றுவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது அதோடைய வேலை. ஆனா நம்மளுடைய வேலை என்ன? மனம் வந்து இந்தா இந்த எண்ணத்தை பிடிச்சுக்கோ, இந்த பாரு இன்னும் கேஸ் வரல, இந்த இத பிடிச்சுக்கோ, சரி எனக்கு அதை பத்தி இன்னைக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுறோம். ஓ, இத பத்தி உனக்கு கவலை இல்லையா? மழை வர்ற மாதிரி இருக்கு, வெளியே துணி காய போட்டிருக்கேன், இன்னொரு எண்ணம் அப்படின்ட்டு அது ஒரு செகண்டுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வேலை அது அதோடைய வேலை. நம்மளுடைய வேலை என்ன? அந்த எண்ணத்தெல்லாம் வாங்கி வாங்கி தூக்கி டஸ்ட்பின்ல உள்ள போக விடாம டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். தெரியுதா? அதுதான் நம்மளுடைய வேலை. மனதில் எந்த எண்ணங்களையும் எண்ணாமல் இருக்குதா? வரும். வராமல்லாம் அப்படியே என்ன நீங்க கேட் போட்டு அடைக்க முடியும்? வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அத இந்த மகரிஷி பதஞ்சலியாரோட யோக சூத்திரத்துல போட பார்த்தோம் இல்லையா? என்ன விருத்தி, அந்த வர்ற எண்ணங்களை விருத்தி பண்ணாதானே அது பின்னாடியே நம்ம ஓடிடுறோம். அதோட வாழை பிடிச்சுக்கிட்டே ஓடிடுறோம். சோ அந்த எண்ணங்களை விருத்தி பண்ணாம அந்த வேரோட அப்பயே புடுங்கி 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு கட்டத்துல மனம் வந்து என்ன ஆகும்? ஓஞ்சு போய் என்னடா இவ்வளவு அஸ்திரம் போடுறோம், ஒன்னுத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான் போல இருக்கு, இவன் தேர மாட்டான் அப்படின்ட்டு அது அமைதி ஆயிரும். இதுதான் மனதின் மௌனம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம்? ஆன்மாவின் மௌனம். அந்த ஆன்மாவின் மௌனம் அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த விருப்பமும் ஆசையும் கொள்ளாமல் இருக்கிறது தான் ஆன்மாவின் மௌனம். அப்ப இந்த ஆன்மாவின் மௌனத்தை நாம ஃபாலோ பண்றப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த மறுபிறவி இருக்காது. ஒரு ஆசையை விதைக்கிறப்ப தானே அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்காக தானே ஒரு பிறவி எடுக்கிறோம். அப்ப அந்த எந்தவித ஆசைக்கும் எந்த ஒரு விருப்பத்துக்கும் இல்லாம இப்ப எப்படிதான் வாழ்றது? எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேக்குது. இட்லி சாப்பிடணும், இல்ல ஒரு பரோட்டா சாப்பிடணும், ஒரு வெரைட்டியா ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அத முதல் நாள்ல இருந்து பிளான் பண்ணாம தோணுதா சட்டுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும். அதுதான் அந்த எண்ணமாக இல்லாமல் அதை செயலாக மட்டுமே வச்சுக்கணும். ஒரு எண்ணத்தை விதைக்கிறப்பதான் அது செயலாக மாறுது. அது நிறைய கர்மாக்களை உற்பத்தி பண்ணும். சோ நீங்க ஆசைப்படலாம், நான் வந்து இந்த கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும் ஆசைப்படலாம். ஆசைன்றத எண்ணமாக வைக்காம உங்களால கையில காசு இருக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா சட்டுன்னு வாங்கிடலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதோட அந்த இது கட்டு. நான் 6 மாசமா நான் அதுக்கு ஆசைப்பட்டேன், இது எல்லாம் நான் விருப்பம் ஆசை அந்த கேட்டகரியில வர்றது. அதுதான் கர்மாக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. சரி, அப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா என்ன மௌனம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்துல சௌரியப்பட்ட இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாயா இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒரு நேரம் தூங்குறேன், இன்னைக்கு பேசாம இருக்கணும்னா வேற வழி இல்லை, இன்னைக்கு முழுக்க தூங்கிக்கிட்டே இருக்க போறேன்னு கூட தூங்கலாம். இதுக்கு பேரெல்லாம் மௌனமா? இல்ல. அப்ப எதுதான் மௌனம்? யாராவது உங்களை
கோபப்படுத்துறாங்க, எரிச்சல் படுத்துறாங்க, இன்சல்ட் பண்றாங்க. ஓகேயா? இப்படி பண்றப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஓ! உனக்கு இவ்ளோ பேச தெரியுமா? எனக்கு பாரு அத விட 1½ மடங்கு பேசுறேன், 2 மடங்கு பேசுறேன், அள்ளி வீசுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அந்த எதிர்வினையே செய்யாம, அமைதியாக இந்த 3 எண்ணங்கள் மௌனம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த நம்மள ஒருத்தர் வந்து கோவத்துல கத்து கத்துன்னு கத்துறாரு மனுஷன். அப்ப அவர பத்தி ஒரு வெறுப்பாகவோ, இல்ல விரோதமாகவோ கூட அந்த மனதில் எண்ணாமல், பதிலும் அளிக்காமல், எதிர்வினையும் ஆற்றாமல், மனதிலேயாகட்டும், உடல்லையாகட்டும், எண்ணத்திலாகட்டும், எதிலயுமே இல்லாமல் இருப்பதுதான் அந்த மௌனம். சரி. இதுதான் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்கள புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆஹா! நீ வல்லவன், நல்லவன், நாளும் தெரிஞ்சவன் அப்படின்ட்டு. அப்ப நமக்கு, ஆஹா! எனக்கு இது மட்டுமா தெரியும்? எனக்கு இன்னும் நெறைய விஷயம் தெரியும். அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த புகழ்ல மயங்கி, நாம ஒரு எதிர்வினை ஆற்றிருவோம். அதுவும் தப்பு. அதுவும் ஆபத்தான ஒரு விஷயம். எப்படி கோவப்பட்டா நம்ம பேசி நம்ம இத ஆ கர்மாவ உற்பத்தி பண்ணிக்கிறோமோ, அதே மாரி தான் ஒருத்தர் வந்து புகழ்ந்தாங்க அப்படின்னா, கம்முனு இருக்கணும். அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி இந்த மாரி கோவப்படுத்துறப்ப, உங்கள கேவலப்படுத்துறப்ப, உங்கள எரிச்சல் ஊட்டுறப்ப, இரிட்டேட் பண்றப்ப, சரி நான் இங்க தான் உங்களுக்கு அந்த சாட்சி பாவனைன்ற ஒரு விஷயத்த பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அத வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு, கம்முனு மனதிலயும் சரி, எண்ணத்திலயும் சரி, உடல்லயும் சரி, எந்த விதத்திலயும் எதிர்வினை ஆற்றாம, அத பேசாம விட்டுர்றது. இதுதான் உண்மையான மௌனம். இப்ப எல்லாருக்குமே வந்து, நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றது புரியும். ஸோ, இந்த நார்மலா இருக்கிற இந்த மௌன விரதம் அப்படின்றது, எந்தவித உடல் அசைவும் இல்லாம, வார்த்தைகளை உபயோகிக்காம இருக்கிறது தான் நார்மலா நம்ம சொல்ற அந்த மௌன விரதம். இந்த மனதின் மௌனம் அப்படின்றது எண்ணங்கள உற்பத்தி செய்யாம இருக்கிறது தான் மனதின் மௌனம். உயிரோட மௌனம் அப்படின்னா, அது மீண்டும் பிறக்காம இருக்கிறதுக்கான வழிவகைகள அது செய்யணும். அந்த வழிவகை அது செய்யணும்னா, அதுதான் வந்து எது அந்த விருப்பம் அப்படின்ற, ஆசை அப்படின்ற எண்ணத்தை விதைக்காம இருக்கணும். ஸோ, இந்த உடல் செய்ற மௌனம் அப்படின்னா, அதுல மெயின் என்ன அப்படின்னா, இந்த தியானம். தியானத்துல நம்ம எப்படி இருக்கோம்? மௌனமா இருக்கிறோமா? அது என்ன அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா, உடல் அசைவு இல்லாம நாம மௌனமா இருக்கோம். அந்த ஒரு நிலை தான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா? அது ஒரு என்டர் ஆவுற ஒரு ஸ்டேஜ் மட்டுமே. அதுதான் முழுக்கன்னு சொல்ல முடியாது. அது என்டர் ஆகுறோம். உடல் அசைவு இல்லாம, நம்ம இப்ப ஒரு மௌன விரதம்ன்றப்ப கூட இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அவரோட வாய் மட்டும் தான் பேசல. ஆனா உடலே பேசுது அப்படின்ட்டு. ஸோ, உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே அத அப்படியே நிக்குது. வாயும் பேசல. ஸோ, இது பிராக்டிஸ் ஆகுது. அந்த உடலுக்கு மௌனம்னா எப்படி இருக்கணும்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா இந்த தியானம் வழியாக அந்த உடலுக்கு கத்துக் கொடுக்கப்படுது. அப்புறம் ஏகாந்தம், அப்புறம் தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏகாந்த நிலை அப்படின்னு இந்த நல்ல இந்த மகான்கள் இவங்க எல்லாருமே ஏகாந்த நிலையில எப்பயும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதுக்கு அடுத்த வகை. அதுதான். மனதில் எந்த எண்ணமும் இருக்காம, அப்படியே காத்து மாரி பறந்து இருப்பாங்க. அதுதான் அந்த ஏகாந்த நிலை. உடல்லயும் அசைவு கிடையாது. ஆனா,
ஃபர்ஸ்ட் பார்த்தது மனதில் அசைவுகள் இருக்கு. தியானத்துல மனம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு உங்களுக்கு. மனதுல எண்ணங்கள் தோன்றுகிட்டு தானே இருக்கு. மனம் அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மனம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஏகாந்தம் அந்த ஒரு ஸ்டேட்ல மனம் வேலை பார்க்காம, மனம் அந்த எண்ணங்கள உற்பத்தி பண்ணாம நிறுத்திருது. அதுதான் அந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட். எப்ப அகங்காரம் இல்லாம போகுதோ ஒரு மனுஷனுக்கு, அதுதான் ஆனந்தம். ஆனா இந்த உடலோட மௌனம் அப்படின்றப்ப அகங்காரம் அங்க இருக்கும். ஓகேயா? அதனால அங்க அது வந்து ஆனந்தம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் மகிழ்ச்சி. அந்த மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு அவங்களுக்கும் இப்படி இருக்கவங்க சந்தோஷமாவே இல்லையா அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அப்படின்றது மனசால ஒரு விஷயத்த சாப்பிடுறோம். அதோடைய டேஸ்ட் நமக்கு ரீச் ஆகுது. என்ன அப்ப அந்த நான் அப்படின்றது தானே அங்க ரீச் ஆயிருக்கு. சோ அந்த மகிழ்ச்சி அப்படின்றது மனதால் ஏற்படும் அந்த அகங்காரம் இருக்கும் நிலைதான் மகிழ்ச்சி. ஆனா ஆனந்தம்ன்றது வேற. அந்த மனதில் எந்த எண்ணங்களும் இல்லாமல் நான் என்ற அகங்காரமே இல்லாம மனமற்று எண்ணமற்று இருக்கும் அந்த நிலைதான் ஏகாந்தம். 2க்கே இவ்வளவு திணறுது. இங்க 3வது எதுக்கும் எது மேலேயும் விருப்பப்படாம இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதை விட கஷ்டம் நம்மள ஒருத்தன் கிளின்னு கிழிச்சு தொங்க விடுறான். அவனை சும்மா விடுறதா? அவனை முடிச்சுட்டு நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன் அப்படின்ட்டு தான் யாருக்கும் தோணும். நான் எந்த ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு நம்மள செக் பண்ணிக்கணும்னா ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஃபேமிலி ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும், இல்ல நெய்பர் யாரோ நாமள கிழிச்சு தொங்க விடுறப்ப நாம எந்த அசைவும் இல்லாம இருக்கமா, இல்ல அவன் பலசாலி அப்படின்றதுனால உடல்ல மட்டும் அசைவு காட்டாம மனசுல அவனை கிழிச்சு நம்ம தொங்க விட்டுக்கிட்டு இருக்கோமா? அதுக்கான எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் வச்சு நாம எந்த வகையில இருக்கோம்? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல கூட இல்லவே இல்லையா அப்படின்றது நாமளே நம்மள செக் பண்ணிக்கலாம். மத்தவங்க பேசுறப்ப நீங்க பேசாம இருக்கிறதா உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்துல நீங்க பேசாம இருக்கிறதுக்கு பேர் மௌனம் கிடையாது. மத்தவங்க உங்களை பேசுறப்ப நீங்க அதுக்கு பதில் பேசாம ஒரு ஒரு ரியாக்டும் பண்ணாம அதுக்கான எந்தவித ஒரு இதே இல்லாம யாரோ யாரையோ பேசுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உன்னதமான ஒரு மௌனம் அப்படின்ற ஒரு நிலை. சாட்சியா மட்டும் சோ ஒரு ரோடு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து வண்டியில வித்த காட்டுவேன் அப்படின்ட்டு. நிறைய டிராபிக் இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டுறத வித்த காட்டுற மாதிரிதான் இன்னைக்கு அப்படி இருக்கு டிராபிக். ஆனா ஆளே இல்லாத ரோட்ல ஒருத்த வந்து வண்டிய ஓட்டிட்டு நான் வந்து வித்த காட்டினேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமோ அந்த மாதிரிதான் நாம எல்லாரும் யாருமே இல்லாம ஒரு தனி அறையில பூட்டிக்கிட்டு என்ன மௌனமா இருக்கிறன்ற பேர் வழியில உடம்புல எல்லாம் சைகை காமிச்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்குதோ எப்ப எல்லாம் உங்களுக்கு அசௌகரியம், நான் உடலோட அசௌகரியத்தை சொல்லல, அடுத்தவங்க கிட்ட நம்மளுடைய அசௌகரியத்தை சொல்றேன். எப்ப உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கோ எப்ப உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோ அந்த டைம் மௌனத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உன்னதமான ஒரு மௌன நிலை. சரி இப்ப ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாறை கிட்ட போய் நான் கத்துறேன் கதறேன் அது ஒரு உன்னதமான ஒரு மௌன நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அதோடைய நேச்சரே அதுதான். அது நீங்க கொஞ்ச நாளும் அப்படிதான் இருக்கும், 10 நாளும் அப்படிதான் இருக்கும், கழுவி கழுவி ஊத்துனாலும் அது அப்படிதான் இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப அது ஒரு உன்னதமான மௌன நிலையில இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ
பேசுறதுக்கு நம்மளால முடியணும். ஆனா பேசக்கூடாது. அதுதான் உன்னதமான மௌன நிலை. அதே மாரி சில பேர் வாய் பேச முடியாதவங்க எல்லாமும் சில பேர் இருப்பாங்க. அவங்க மௌனத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப அவங்கள நம்ம திட்டுறோம் அப்படின்னாலும், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சைகையிலயோ, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையிலயோ நம்மள கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. சோ அதுக்கு பேரு மௌனமும் கிடையாது. அவங்களால பேசவே முடியல. ஆனா, பேச முடியணும். ஆனா பேசாம இருக்கணும். வாய் வழியா மட்டுமா? எண்ணமும் சேர்ந்து, மனத்திலயும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாம எதிர்வினை செய்யாம இருக்கணும். நெறைய பேர் அதே மாரி சொல்லுவாங்க. நான் தியானத்துல ஒரு ஆழ்ந்த அமைதியில இருந்தேன். சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு பரவசம். இது எல்லாமே ஆ ஒரு தனி ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போற மாரி தான். யாராவது உங்கள திட்டுறப்ப, யாராவது உங்கள இரிட்டேட் பண்றப்ப, யாராவது உங்கள ஆ கோவப்படுத்துறப்ப, இன்னொன்னும் இதெல்லாம் எவ்ளோ ஆபத்தோ, இதே மாரி உங்கள புகழ்றப்பயும், அந்த புகழ்ச்சி அப்படின்றதான் ஒரு மனுஷன எப்படி தள்ளிவிடும் அப்படிம்பாங்க அப்படின்னா, தல குப்புற தள்ளிவிடும். அந்த புகழ்ச்சியிலயும் மயங்கி வார்த்தைய விட்றாம, இல்ல மனசுல ஆஹா! நான் எவ்ளோ பெரிய ஆளு அப்படின்னு அந்த அகங்காரத்த கொண்டு வந்து திணிச்சிராம, எவ்ளோ கஷ்டமா இருக்கு. இதுதான் உண்மையான மௌனம். நாம மௌனத்துல இருக்கோம்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, நாம ஒரு மயக்கத்துல இருப்போம். இல்லையா? சாப்பிட்டோன ஒரு மயக்கம் வரும் இல்லையா? அப்படியே கண் அப்படியே சொழட்டிக்கிட்டு வரும். அந்த டைம் நம்மால பேசக்கூட முடியாது. அப்படியே அது ஒரு பரவச நிலை மாரி தான் இருக்கும். அப்ப அது வந்து மௌன நிலையா அதெல்லாம்? கிடையாது. இல்ல தூக்கத்துல நம்ம பேசவே மாட்டோம். தூக்கத்துல கூட பேசுறவங்கலாம் கூட இருக்காங்க. தூக்கத்திலயும் உளறுவாங்க. தூக்கத்துல யாரையாவது திட்டுவாங்க. இல்ல தூங்குற மாரி கூட இருந்துகிட்டு திட்டுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஆனா, இது எல்லாமே மௌன நிலை கிடையாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல எல்லாமே ஒருத்தர் நம்மள கோவப்படுத்துறப்ப, ஒருத்தர் நம்மள இரிட்டேட் பண்றப்ப, ஒருத்தர் வந்து நம்மள கேவலம் அப்படி ஒரு கேவலப்படுத்துறப்ப, நாம அமைதியாக எந்த எதிர்வினையும் ஆற்றாம மனதிலயும் சரி, உடல்லயும் சரி, உங்களால யாரால இருக்க முடியுமோ, அதுதான் மௌனம். அதுதான் ஒத்திசைவு. அப்ப தியானத்துல இது எல்லாமே ஒரு மௌனம் அப்டின்னா, அது என்ன? இல்ல ஒரு நாள் இப்ப நம்ம கரெக்ட்டாவே ஒரு நாள் மௌன விரதம் இருக்கோம். யார்கிட்ட உண்மையில குடும்பத்துல குடும்பத்துல எல்லாத்து கூடயும் என்ன சொல்றது? எல்லாத்து கூடயும் புழங்குறோம், எல்லாம் பண்றோம். ஓரளவுக்கு கை, கால் எல்லாம் காட்டாம, கை அசைவு இத மாரி எல்லாம் இல்லாம, ஓரளவுக்கு மௌனமா இருக்கோம் அப்டின்னா, இது எல்லாம் என்ன அப்டின்னா, இது வந்து அ அந்த நம்ம ஒரு மௌனத்த திரும்பி திரும்ப பார்க்குறோம் இல்லையா? அதுதான் மௌனம். அதுக்கான ஒரு ஆப்பரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான ஒரு ஆ ஒத்தி ஒத்திகை. புரியுதா? ஸோ இந்த ஃபயர் சர்வீஸ், இந்த போலீஸ் எல்லாம் கூட ஆ இக்கட்டான டைம்ல அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு வந்து அ ஒரு ஃபயர் அவங்களே வச்சுட்டு, அது எப்படி அணைக்கிறது? இதெல்லாமே வந்து அவங்க ஒத்திகை பார்ப்பாங்க. ஆனா, உண்மையாவே நெருப்பு பத்திருச்சுன்னா, இது மாரி எல்லாம் அவங்களால செய்ய முடியுமா? அப்டின்னா, அந்த சிச்சுவேஷன்ல அப்படி நடக்குமான்னா, அது ரேர் தான். அந்த மாரி தான் நம்ம தியானத்துல நம்மளால அமைதியா இருக்க முடியும். ஒரு நாள் நம்ம அமைதியா, மௌனமா இருக்க முடியும். ஆனா, இந்த மாரி சமயங்கள்ல நம்மளால அந்த டைம்ல ஒரு நெருப்பு பத்திக்கிச்சுன்னா, கரெக்ட்டா நம்மளுடைய மூளை வேல பார்த்து, இத இப்படிதான் பண்ணணுன்ட்டு அழகா பண்ணுச்சு அப்டின்னா, அதுதான் உன்னதம். அதே மாரி தான். தியானத்துல மௌனமா இருக்கலாம். அதே மாரி இந்த மாரி நம்மள கோவப்படுத்துறப்ப, நம்மள இரிட்டேட் பண்றப்ப, நம்மள இன்சல்ட் பண்றப்ப, நம்மள புகழ்றப்ப, நாம கரெக்ட்டா நம்ம மௌனத்த கடைபிடிச்சுட்டு எதிர்வினை ஆற்றாம இருக்கோம் அப்டின்னா, அதுதானே உன்னதம். அதுக்கான ஒத்திகை தான் இது எல்லாம். இந்த மௌனமா இருக்கிறது ஒரு நாளைக்கு.
தியானத்துல மௌனமா இருந்து பழகுறது. இதுக்கான ஒத்திகை தான் அதெல்லாம். சோ, அதுதான் உண்மைன்னு கிடையாது. இதுதான் உண்மை. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் எதிர்வினை ஆற்றாம இருக்கணும். இது பயிற்சி பண்றதுதான் நம்மளா வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் என்ன பேசுறான், பேசுறது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா சுர்ருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்குள்ள எரிமலை இல்லாம பூ மலரணும். ஓகேயா? இந்த எல்லாருக்குள்ளயும் பூ மலரணும். பூ மலரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப ஒத்திகை பார்க்கணும். திரும்ப திரும்ப ஒத்திகை பார்க்கணும்னா திரும்ப திரும்ப தியானம் பண்ணணும். ஓகேயா? அந்த ஒத்திகைய அடிக்கடி பார்க்கிறப்ப ஒரு நாள் அந்த உண்மையான நிகழ்வும் நடக்கும். எல்லாருக்குள்ளயும் அந்த பூ மலரணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வாழ்த்திட்டு ஒரு சின்ன கதை மட்டும் பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரன் அப்படின்னாலே ஒரு மனைவிக்கு மேல இருப்பாங்க இல்லையா? அந்த பணக்காரனுக்கு 4 மனைவி. அதுல இந்த 4வது மனைவிய தான் அவன் வந்து ரொம்ப நேசிக்கிறான். அந்த அந்த மனைவி என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவான். அவ என்ன கேட்கிறாளோ அது எல்லாமே செஞ்சு குடுக்குறான். அந்த 3வது மனைவிய கூட ஓரளவுக்கு நேசிக்கிறான். ஆனா, அவள யாருக்கு முன்னாடியும் காட்ட மாட்டான். ஏன் அப்படின்னா, அவ வந்து யார் கூடயாவது அ அடுத்தவங்களுக்கு முன்னாடி எல்லாம் காட்ட மாட்டான். ஓடி போயிருவாளோ அப்படின்னு அவனுக்கு பயம். ஓகேயா? ஆனா, அவனுடைய 2வது மனைவியையும் அவன் நேசிக்கிறான். ஆனா, தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றப்ப மட்டும் அந்த 2வது மனைவி கிட்ட போவான். அவ வந்து ஆலோசனை சொல்லுவா. சோ, இவனுடைய ப்ராப்ளத்துல வெளிய வர்றதுக்கு அவ நெறையாவே வந்து ஹெல்ப் பண்றா. அதுக்கு அவன் 2வது மனைவிய யூஸ் பண்ணிக்கிட்டான். 3வது மனைவிய பிடிக்கும். ஆனா 4வது மனைவி அளவுக்கு கிடையாது. 3வது மனைவிய நேசிக்கிறான். ஆனா, அவள யாருக்கு முன்னாடியும் அவள காமிச்சுக்க மாட்டான். ஆனா, முதல் மனைவி சட்டை கூட பண்ணல. ஓகேயா? ஆனா, அவன் சட்டை கூட பண்ணலன்னாலும், அந்த முதல் மனைவி அவன் அவன் மேல ரொம்ப பாசமா அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுடைய தேவைகள் அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு, அவ பாட்டுக்கு ஆ அமைதியா அவளுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் எல்லாருக்கும் ஆகுற மாரி வயசாகுது. அவ்வளவுதான் மரண படுக்கையில அவன் விழுந்துடுறான். ஆ சாக போறோம்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கூட ஒரு மனைவியாவது பக்கத்திலேயே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறான். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான். ஏன் கூட யாரு வந்து சாகறதுக்கு ரெடியா இருக்கீங்க? யாரு வந்து என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அந்த கேள்விய கேட்கிறான். 4வது மனைவி தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள கூப்பிட்டு கேட்கிறான். அவ என்ன சொல்றா? ஐயய்யோ! உன் கூடலாம் நான்லாம் வரமாட்டேன். நான் வந்து இன்னும் வாழணும் இல்லையா? அப்படின்ட்டு அவன விட்டு போயிடுறான். 3வது மனைவிய கூப்பிடுறான். நீயோ சாகப் போற. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ட்டு நான் வேற யாரு கூடயாவது நான் போய்க்கிறேன். அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். அப்புறம் 2வது மனைவி. சரி. அவ என்ன சொல்றா? சரி உன் கல்லறை வரைக்கும் வேணா வரேன். அவ்வளவுதான்ப்பா வர முடியும். அதுக்கு மேலலாம் என்னால உன் கூட சாவறதுக்கெல்லாம் நான் ரெடி கிடையாது அப்படின்னு. அப்பதான் அப்பயும் அவன் முதல் மனைவிய கூப்பிடல. ஆனா முதல் மனைவியோட குரல் கேக்குது. நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். உன் கூட நான் வர்றேன் அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் அவள திரும்பி பார்க்கறான். அவ வந்து வெறும் எலும்பும் தோலும்பா. இவங்க எல்லாரும் நல்லா செழிப்பமா இருக்காங்க. அந்த முதல் மனைவி மட்டும் வெறும் எலும்பும் தோலுமா இருக்கா. அவளதான் கவனிக்கவே இல்லையே! ஆஹா! அப்பதான் அவனுக்கு தெரியுது. ஆஹா! நான் நல்லா இருக்கிறப்ப உன்ன கவனிச்சிருக்கணும்.
கவனிக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அந்த வருத்தத்துல அவன் அவன் உயிர விட்டுறான். சோ, எல்லாருக்குமே இந்த இது இருக்கு. 4வது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம அது உடம்பு. ஓகேயா? நாம அந்த உடம்பு மேல தானே ரொம்ப பற்று வச்சிருக்கோம். அத முழுக்க முழுக்க நல்லா கவனிச்சுக்கிறோம். நல்லா ஸ்க்ரப் பண்றோம். நல்லா ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். இன்னும் அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஹேர் ஆயில் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி உடம்ப கவனிக்கிறோம். ஆனா, அந்த உடம்பு நம்ம கூட வருமா? வராது. அந்த உடம்பு இறக்குறப்ப அந்த உடம்பும் அழிஞ்சு போயிருது. 3வது மனைவின்னு இங்க குறிப்பிடப்படுறது சொத்து, சுகம். நம்மகிட்ட இருக்கிற சொத்து இதெல்லாம் தான். அந்த அந்த நபரே மறைஞ்சிடுறப்ப, அது வேற ஒருத்தவங்களுக்கு தான் அது சொந்தமாயிருது. ஆமா தானே! சோ, அது உடனே இந்த நபர் அங்க காலியானதுக்கு அப்புறமே அது வேற ஒருத்தருக்கு அது சொந்தம். அந்த 2வது மனைவி அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, குடும்பம் அப்புறம் நண்பர்கள். அவங்க எதுவரைக்கும் வருவாங்க? "காடு வரை பிள்ளை" அந்த பாட்டு தான் நமக்கு கண்ணு முன்னாடி வரணும். சோ, குடும்பம் வந்து அவனுடைய கல்லறை வரைக்கும் வரும். ஆனா, அந்த முதல் மனைவி நம்ம இங்க குறிப்பிடுறது என்னன்னா, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவ கவனிக்கிறதே கிடையாது. அதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள குடுக்கறது கிடையாது. அது சொல்றது, அது பேசுறது எதையும் காதுலயும் போட்டுக்கிறது கிடையாது. சோ, அது என்ன ஆகுது? அப்படியே நலிஞ்சு வீக்கா போயிருது. அப்ப அதுக்கு பேசுற திறன் கூட இல்லாம, அப்பதான் வந்து இந்த மனுஷங்க அந்த மனதோட இதுல போய் சிக்கிக்கிறாங்க. அதுவரைக்கும் அதோடைய குரல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். "நீ இத பண்ணு, அத பண்ணாத. இதுதான் உனக்கு கரெக்ட்" எல்லாம் தான் சொல்லும். ஆனா, நாம அத கவனிக்காம விட்டதுல அதோடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாயி, கம்மியாயி அது பேசும். ஆனா, நமக்கு கேட்க முடியாத அளவுக்கு மெலிதாக இருக்கும் அதோடைய குரல். சோ, அந்த முதல் மனைவி மாரி நம்ம கூட வர்றது நம்மளுடைய ஆன்மா தான். சோ, அந்த ஆன்ம நலத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? அத பண்ணி அந்த ஆன்மாவ செழிப்பா வச்சுக்கிட்டா, நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். வாழ்க வளத்துடன்.